மார்னிங் சார். குட் மார்னிங். இன்விடேஷன் மாடல் ரெடி. மேட்டர் கம்போஸ் பண்ணி வச்சுட்டேன். கார்டு பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பிரிண்ட்ல ஏத்திடுவேன். கல்யாணம் எனக்கு இல்லப்பா, என் பையனுக்கு. அவன் தான் செலக்ட் பண்ணணும். காஃபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நல்லா இருந்ததா? நல்லா இருந்து. மிச்சத்தையும் சாப்பிட்றது, காஃபி இல்ல டீ? பிரதர், கல்யாண பத்திரிகையோட மாடல் வந்திருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்க நான் பிரிண்ட் பண்ண. தீபக், தீபக், கண்ணா தீபக், என்னமாச்சு கண்ணா? தீபக், தீபக். டாக்டர், என் பையனுக்கு ஒண்ணும் இல்லையே. நத்திங் நத்திங். இட்ஸ் a mild heart attack. டாக்டர், மிஸ்டர் ராம் தசரதன், ஏன் பயப்படுறீங்க? ஹார்ட் அட்டாக்ல 3 வகை உண்டு. மைல்ட், மேசிவ் அண்ட் ஃபேட்டல். அதுல இது முதல் வகை தான். உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு புரியும்படியா உங்க பாஷையிலேயே சொல்றேன். ஓடிக்கிட்டு இருக்க இருதயம் ஒரு சின்ன பிரேக் போட்டுது, அவ்வளவுதான். டாக்டர், இந்த ஹார்ட் அட்டாக்னால அவனுக்கு ஒண்ணும் ஆயிடாதே? ஐயோ, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு கூட 30-40 வருஷம் உயிரோட இருக்கிற எத்தனையோ பேரை என்னால உதாரணம் காட்ட முடியும். எங்க அப்பாவே எடுத்துங்களேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகுதான் நானே பிறந்தேன். இப்ப மனுஷன் நல்லாவே இருக்காரு. வீட்டுல உட்காந்து மசாலோட சாப்பிட்டு இருக்காரு. நான் அப்பவே சொன்னேன், இது ஒரு சின்ன பிரேக் தான், பிரேக் டவுன் இல்ல. டாக்டர், அடுத்த மாசம் அவனுக்கு கல்யாணம் தெரியுமே, அதனால என்ன? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நான் வேணும்னா அந்த பொண்ணை சந்திச்சு பேசி வேற ஒரு நல்ல ஆரோக்கியமான பையனா கல்யாணம் பண்ணிக்க சொல்லட்டுமா? இப்ப உங்க பையன் ஆரோக்கியத்துக்கு என்ன குறைச்சது? டாக்டர், கல்யாணம் ஆனா அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்கணுமே. வெளிப்படையாவே சொல்றேன் மிஸ்டர் ராமதசரதன், மருத்துவ ரீதியாவும் சொல்றேன். இருதயத்துக்கு உண்மையான பாதுகாப்பே உடல் உறவு தான். குறிப்பிட்ட தேதியில நீங்க அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிமா தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த வருஷமே உங்களுக்கு ஒரு பேரன் பிறக்க போறான். அவன் உங்க மார்புல எட்டி எட்டி உதைக்க போறான். ஆனால உங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. மைல்டா மேசிவா? டாக்டர், நம்பிக்கையா கல்யாண இன்விடேஷன் முதல்ல உங்களுக்கு கொடுக்கலாமா? தாராளமா, நானே வந்து நடத்தி வைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். என்னங்க என்னங்க, பால் கொண்டு வந்திருக்கேன். விளையாட. ஐம் சாரி மிஸ்டர் ராம் தசரதன், ஐம் சாரி. சில சமயம் கடவுளோட விதிக்கு முன்னாடி எங்க விஞ்ஞானம் எப்படி தோத்து போயிடுது பாத்தீங்களா? அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் தான். அவனுக்கு இருந்த இருதய நோய் அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுன்னு சத்தியமா நானே எதிர்த்தேன். உமா உமா குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு வீட்டை விட்டு போறாங்க. ராதா, இந்தா வெளியில இருங்க. அவருக்கு நடக்க வேண்டிய 16 நாள் காரியங்கள் நடந்து முடியட்டும்னு பொறுமையா காத்துட்டு இருந்தேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல தங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏமா? You're a cheat. என் வாழ்க்கையில மண் அள்ளி போட்டுட்டீங்க. அம்மா, ஏற்கனவே சுடுகாட்டுல என் மகனோட வாயில இதே கையால மண் அள்ளி போட்டு அந்த துக்கம் தாளாம 16 நாளா நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏமா வார்த்தையால என் நெஞ்சில நெருப்பள்ளி போடுற?
அவரோட பாடி இந்த விட்டு விட்டு போறதுக்குள்ள நான் வெளியே போயிடணும்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு போகாதது என்னோட பெருந்தன்மையை காட்டுது. இருதய நோய் இருக்கிற ஒரு பையனை எப்படி சார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அம்மா, டாக்டர் கிட்ட நான் 1000 தடவை கேட்டேன். அவர் தான் சொன்னாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தப்பில்லைன்னு. உங்க மகன் செத்து போயிடுவாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சாகிறதுக்குள்ள அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையா இருந்தது ஒரு பகடக்காய். என் வீடு தேடி வந்து பூவா தலையா போட்டு என் பூவையே பறிச்சிட்டீங்களே. அம்மா, இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சாவு ஒண்ணுதாம்மா நிச்சயம். பிறந்த அன்னைக்கே ஒவ்வொருத்தரும் கையில ரிட்டர்ன் டிக்கெட்டோட அந்த மரணம்ங்கிற கியூல போய் தான் நிக்கிறான். கவுண்டர்ல உட்காந்துட்டு இருக்கிற ஆண்டவங்கிற புக்கிங் கிளார்க்கு யார் டிக்கெட்டை என்னைக்கு கிழிச்சு மேல அனுப்ப போறான்னு யாருக்குமா தெரியும்? உங்க பையன் கேஸ்ல ஏற்கனவே டிக்கெட் கிழிச்சாச்சு சார். அவர் போறதுக்கு முன்னால என் கழுத்துல தாலியை கட்ட வச்சு அதை ஒரே நாள் அவுக்கவும் வச்சு ஒரு பொம்மை கல்யாணத்தையே நடத்திட்டீங்க சார். உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் வரேன். உமா, அப்படியே இந்த வீட்டை விட்டு ஒருத்தர் போகணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் போக வேண்டியது நீ இல்லம்மா, நான் தான். என்னுடைய ஃபேக்டரி, நிலம், வீடு, எஸ்டேட், ஆல் மை மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என் பையன் பேர்ல தான் இருக்கு. பையன் செத்ததுக்கு அப்புறம் அவனுடைய சொத்து அப்பாவுக்கு போறது இல்லம்மா, பொண்டாட்டிக்கு தான் போகணும். நான் தூக்கி போட்டிருக்கிற சாவி கொத்தோட மதிப்பு 50 லட்சம். பாய். சபாஷ், என் வாழ்க்கையத்தான் ஒரே நிமிஷத்துல உருட்டுனீங்க நினைச்சேன். 50 லட்சம் ரூபாய் சொத்தை கூட ஒரே நிமிஷத்துல தான் சார் உருட்டுறீங்க. இந்த 50 லட்சம் ரூபாய் சொத்திலிருந்து 50 பைசா காசு எடுத்துட்டு போய் பூ வாங்கி என் தலையில வைக்க முடியாத கோலத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு சார் உங்க சொத்து? நான் போறேன். உமா, இதுவரைக்கும் உங்ககிட்ட பேசின ராமதசரதன் வேற, இப்போ உங்ககிட்ட பேச போற ராமதசரதன் வேற. நீ சொன்ன அதே 50 பைசா பூவை வாங்கி அத உன் தலையில நீயே வச்சுக்கிற நிலைமைக்கு உன்னை நான் கொண்டு வரேன். அவளை தேடிக்கிட்டு நானும் மெட்ராஸ்க்கு வந்தேன். எல்லா விஷயங்களையும் நான் என்ன மாத்திக்கிட்டேன். இந்த காலேஜ்ல வேலைக்கும் சேர்ந்தேன். நான் காலேஜ்ல வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் அன்னைக்கே நீ என்ன கேட்ட, சார் உங்க கண்களை தானமா தர முடியுமான்னு. அன்னைக்கே நான் உன்னை குடி வச்சேன், உன்னையே நான் தானமா வாங்கணும்னு. விஜய் என்கிட்ட நீ எத்தனையோ தடவை கேட்டிருக்க, சார் உங்ககிட்ட புரட்சிகரமான எண்ணம் ஏதாவது உண்டா, நான் நிறைவேற்றி காட்டுறேன் அப்படின்னு. நானும் உங்ககிட்ட நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்றேன். விஜய், ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிக்கிற புரட்சிகரமான எண்ணம் உனக்கு உண்டா? வயசானவர், அதுலயும் அந்த பொண்ணுக்கு மாமனார். நீங்களே இந்த முடிவுக்கு வந்த அப்புறம் எனக்கு எப்படி வராம போகும் சார்? புரட்சிக்கு அர்த்தமே இளமைதான். இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல என்னைக்குமே புரட்சிதான் சார். உங்க பாரத்தை இனிமே நான் சுமக்கிறேன். கொடுங்க சார்.